மூன்றாம் வகுப்பின் திறன்பேசி வந்த பின் மாறிய தினசரி உலகம். இப்பொழுது சுவாரஸ்யமான, அதே சமயம் சிரிப்பையும் சிந்தனையும் கலந்து சிறு மௌன நடனத்தை காண இருக்கிறோம். திறன்பேசி வருவதற்கு முன் நம் தினசரி வாழ்க்கை எப்படி இருந்தது மற்றும் திறன்பேசி வந்த பின் எவ்வாறு மாறியது என்பதை சொற்கள் இல்லாமல் முகபாவனங்கள் மற்றும் செயல்களின் மூலம் அழகாக வெளிப்படுத்த வருகிறார்கள் நம் மூன்றாம் வகுப்பு மாணவர்கள். ஒருபுறம் எளிமையான நேரடி தொடர்புகளால் நிறைந்த வாழ்க்கை, மறுபுறம் விரல்களில் உலகம் சுருங்கிய நவீன வாழ்க்கை. இந்த இரண்டின் வித்தியாசத்தை சிறப்பாக காட்சிப்படுத்த வருகிறார்கள் அக்ஷரன் அசோக், ஆயுஷ் கிருஷ்ணா சந்தோஷ், இஷான் கணேஷ், ராகவி செந்தில், சஞ்சனா ரகு, சரவணா கார்த்திக், விவா பிரகாஷ், ஹிபா அஸ்லும் சுஜா, லோகிச்னா ஹரிஹர சுதன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பிள்ளைங்க பேசுறது அப்பதான் நல்லா கேட்கும். எப்போ சொன்னுஜா அக்கா சொன்ன மாதிரி திறன்பேசி அதாவது ஸ்மார்ட் போன் பயன்பாட்டிற்கு முன்னும் பின்னும் தினசரி வாழ்க்கையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் இப்போது நாம் எல்லோரும் பார்க்கலாம், வாருங்கள். இப்போ திறன்பேசி வருவதற்கு அப்புறம் முன்னாடி எப்படி காலையில் எழுந்திருச்சோம் பார்க்கலாம். எப்போது திறன்பேசி வந்ததுக்கு அப்புறம் நம்ம காலையில் எந்திக்கும் பார்க்கலாம். عندي خوش فاصلة يا أخي تفوز والله خوش راقصة يا أخي تفوز عندي خوش فاصلة يا أخي تفوز والله خوش راقصة عندي لك رقصة قوية يا الحبيب سرها صبوحة خطبها نصيب من يدك كنا بتعطيها كف وهز جتك هين خليك شديد திறன்பேசி வந்ததுக்கு முன்னாடி நம்ம நண்பர்களுடன் எப்படி விளையாடுறோம் என்பதை பார்க்கலாம்.
ஆட்டம் போட்டோமே வட்டம் போட்டோமே திறன் பேசி வந்ததுக்கப்புறம் நண்பர்களோட எப்படி விளையாடுறாங்க இப்போ பார்க்கலாமா? திறன் பேசி வருவதற்கு முன்னாடி நம்ம குடும்ப நபர்களுடன் எப்படி சாப்பிட்டு நேரத்தை செலவழித்தோம் என்பதை இப்போ பார்க்கலாம். பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வருகிறேன். வந்ததற்கு அப்புறம் நாம் எப்படி சாப்பிட்றோம் எப்போ பார்க்கலாம். Wake up and smile கண்ணா செம்ம fresh life மா. இன்னொரு நாள் வந்தால் விட்டப்புமா. சும்மா சும்மா டொமாட்டோ சும்மா டொமாட்டோ சிட்டிக்கே பெஸ்டா இல்ல சின்ன வயசு ஃபேவரட்டா. இதுதான் டைம் ஒன்னா என்ஜாய் பண்ணலாம். சும்மா டொமாட்டோ சும்மா டொமாட்டோ ஸ்கிரீனதான் டச்சு மைனி நோ மோர் வெயிட்டுமா. நினைச்சா தேடி வரும் செம்ம ஸ்பீடுமா. திறன் பேசி வருவதற்கு முன்னாடி எப்படி ஒரு இடத்துக்கு வழி கேட்டு சென்றோம் என்பதை இப்போது பார்க்கலாமா. ரைட்டில் போட லெஃப்ட் போட தெரியலையே, அப்போ கேட்கலாமா? நம்ம போனோம் ஐசோஸ் இப்படிங்க இப்படிங்க நேரம் போனீங்க லெஃப்ட்ல ஒரு காட்டு அது நம்ம தேவை சார். ரைட் மாவன நூல் சாப் போல நேரம் போனீங்க சார். இப்படிக்கா ரொம்ப ஒரு பீச் ஒன்றுப்பா அது நமக்கு தேவை. லெஃப்ட்டுக்கா தலைவருங்க சமாதிலாம் தலைவருங்க நமக்காக என்னப்பா ஒர்க் வச்சுக்கிறாங்க.
ஜோதி இருக்குது பாரு எங்கனே கணக்குப்பா அது நம்ம இப்படிக்கா போனா குறுக்குப்பேட்டை வண்ணாரப்பேட்டை பாரிஸ்லாம் அது நமக்கு தேவையில்லை சரி இப்படிக்கா ரைட் வா சரி இப்படிக்கா வந்தின்னு வைக்க ஆல் இந்தியா ரேடியோ சரி அப்படிக்கா போனீன்னு வைக்க எஸ்டேட் அவனை மாவனா அப்படிக்கா லெஃப்ட் வந்தின்னு வைக்க ஐயப்பன் கோயில் ஒன்று கட்டிக்கிறான் பாரு வேலை பார்த்துருமாப்பா அருமையா கட்டிக்கிறான்பா கும்பிட்டுக்கடா திறன்பேசி வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு இடத்துக்கு வழிகிட்டு செல்கிறோம் என்பதை பார்க்கலாம். Make a U-turn. Okay. Make a U-turn. Okay. ஸ்ட்ரைட்டாவே போயிடலாமே. கூகுள் மேப் போய் சொல்லாதடா. Stop right. Okay. Turn right. Okay. டேய்லா. Turn left. Okay. You have arrived at your destination. Okay. RIP area. My God. திறன்பேசி வருவதற்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு சாப்பிடாமல் அடிபட்டால் எப்படி அம்மா குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டினார்கள் என்பதை இப்படி பார்க்கலாம். திறன்பேசி வந்ததுக்கு அப்புறம் இப்படி அம்மாக்கள் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுகிறார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். திறன்பேசி வரவுக்கு முன்னாடி ஒருவர் ரோட்டில் அடிபட்டால் மக்கள் எப்படி மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம்.
திறன் பேசி வந்ததுக்கு அப்புறம் மக்கள் எப்படி உதவி பண்ணி மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை இப்போது பார்க்கலாமா? ஹலோ அண்ணா, 108 மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவுண்டு. திறன் பேசி வருவதற்கு முன்னும் பின்னும் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில மாற்றங்களை நாம் பார்த்தோம். இப்போது திறன் பேசி நம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்காக மாறிவிட்டது. அது இல்லாமல் இருக்க முடியாது என்பதளவுக்கு நம் வாழ்க்கை வாழ்க்கை மாறிவிட்டது. அதை தவறாக உபயோகிக்காமல் நல்லதுக்கும் தேவைக்கும் பயன்படுத்துவது நம் கையில்தான் உள்ளது. நன்றி, வணக்கம். திருமதி ஹேமா மற்றும் குழுவினர் மேடைக்கு வரணும். ஹேமா, உங்க டீமோட மேடைக்கு வாங்க. தொழில்நுட்பம் என்பது ஒரு கத்தியில் இரு முனைகள் போல். அதை நல்ல வழியிலும் பயன்படுத்தலாம், தீய வழியிலும் பயன்படுத்தலாம். அது நம் கையில் தான் இருக்கிறது. இந்த உலகில் தொலைபேசி இல்லாமல் பேசியில் இப்போ ரொம்ப அதிகமான நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறோம். அதை எப்படியாவது குறைக்க வேண்டும். அந்த காலத்தில் இருந்தது போல் நம் குடும்பத்தினர்களோடும் நண்பர்களோடும் அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டும். அதை நாங்கள் செய்வோம். நீங்கள் செய்வீர்களா? இந்த பசங்களுக்கு நன்றாக பயிற்சி அளித்த திருமதி ஹேமா இளங்கோவன் அவர்களுக்கு ஒரு பலத்த கை